சிம்பு நடிச்ச இது நம்ம ஆளு திரைப்படம் பாண்டிராஜ் இயக்குன திரைப்படம் எப்ப வெளிவரும் அப்படின்னு யாருக்குமே தெரியல. படத்தை எடுத்து அதிகபட்சம் 6 மாசத்திலேயே வெளியிட்டுருவாரு பாண்டிராஜ். ஆனா முதல் முறையா சிம்பு கிட்ட மாட்டிட்டு படாத பாடுபட்டு இருக்காரு. சிம்புவோட திருவிளையாடல்களை அப்பப்ப தனக்கு நெருக்கமான பத்திரிகையாளர்களுக்கு போன் போட்டு சொல்றாராம் பாண்டிராஜ். ஆனா இந்த நியூஸ போடுங்க, நான் சொன்னதா சொல்லிடாதீங்க அப்படின்னு அன்பு கட்டளையும் விடுக்கிறாராம். ஆனா இப்ப என்ன நினைச்சாரோ தெரியல, பொது விழாவுல பொங்கி எழுந்துட்டாரு. கமலுடைய தூங்காவனம் படத்துடைய பாடல் வெளியீட்டு விழாவுல பேசின பாண்டிராஜ் சிம்புவை பத்தி பேசி அரங்கையே அதிர வச்சுட்டாரு. என் ஷூட்டிங்க்கு தினமும் லேட்டா வந்துட்டு இருக்க சிம்புவை பார்த்து ஒரு நாள் நான் கேட்டேன், ஏன் ஷூட்டிங்க்கு தினமும் லேட்டா வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சிம்புவை பார்த்து ஒரு நாள் பொறுமை இழந்த நான் கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? சின்ன வயசுல இருந்து நடிச்சிட்டு இருக்கேனா, அதான் கொஞ்சம் போர் அடிக்குது ஜி அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன், கமல் சார் இத்தனை வருஷமா நடிச்சிட்டு இருக்காரே, அவருக்கு போர் அடிக்கலையே, உங்களுக்கு ஏன் போர் அடிக்கணும் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு கமல் சாரோட என்ன ஒப்பிடாதீங்க, அவர் மாதிரி எல்லாம் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காராம் சிம்பு. அப்படின்னு சிம்புவை பத்தி திரி கொளுத்தி போட்ட நம்ம பாண்டிராஜ் அப்படியே ஒரு வருஷத்துல கமல் சார் 4 படம் நடிக்கிறாரு. இப்ப வர யங் ஹீரோஸ் அவர்கிட்ட நிறைய கத்துக்கணும். நானும் கமல் சாரை வச்சு படம் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கேன், எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்க சார் அப்படின்னு பகிரங்கமாவே வாய்ப்பு கேட்டுட்டாராம். மேல எவ்வளவு மரியாதை வச்சுன்னு பாக்குறியா? ஐயோ